Hi everyone, this is Arul from Joes IAS Academy. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ரெகுலராக டிஎன்பிசி ஏஇ மற்றும் ஜேடி 2026 தேர்வுக்கான ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சிவில் ஃபார்முலா சீரிஸ் ஜோஸ் சிவில் ஃபார்முலா சீரிஸ் அப்படிங்கிற ஒரு சீரிஸ் தான் கொண்டு போயிட்டுருக்கோம். இதில் எனக்கு எத்தனை ஷீட் பார்க்க போகிறோம் அப்படின்னா 17th ஷீட் பார்க்க போகிறோம். இதுதான் ஃபஸ்ட் வீடியோவாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாலும் இதுக்கு முன்னாடி உள்ள 16 வீடியோ கம்ப்ளீட் பண்ணிட்டு இதை கண்டினியூ பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங்னா எந்த ஆர்டரில் படிக்கணும், என்னெல்லாம் இம்பார்ட்டனாக படிக்கணும் அப்படிங்கிற ஃபுல் வியூமே உங்களுக்கு இதில் கொடுத்துருப்போம். ஓகேவா, இன்றைக்கி ஷீட் நம்பர் 17 பார்க்க போகிறோம். இதே மாதிரி நிறையா பேர் வந்து கால் பண்ணிங்க, வாட்ஸ்அப் பண்ணிங்க, சார் வந்து எப்போ பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கான ஃபுல் வீடியோவுமே கொடுத்துருக்கோம். April 15th வந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுதுப்பா. அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸுமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அது அந்த வீடியோ நீங்கள் லிங்கை பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு எல்லாமே டாப் டு பாட்டம் எந்த மாதிரி கொண்டு போக போகிறோம் அப்படிங்கிற உங்கள் ஐடியா ஃபுல்லாகவே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து அது கீழே ஆட் பண்ணியிருப்பேன். அந்த வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸுமே வந்து உங்களுக்கு அதில் அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்கப்பா. வாங்க ஷீட்ஸ்குள்ளே போகலாம். ஜோஸ் சிவில் ஃபார்முலா ஷீட் நம்பர் 17. அதில் ஃபஸ்ட் ஃபார்முலா ரிலேட்டிவ் காம்பாக்சன் ஆர்சி அப்படின்னு டினோட் பண்ணுவாங்க. அதில் ஃபார்முலா என்ன அப்படின்னா காமா டி ஃபீல்டு டிவைட் பை காமா டி லேப் இன்ட்டு 100%. இன்னொரு டைம் காமா டி அப்படிங்கிறது ட்ரை யூனிட் வெயிட் ஆஃப் ஃபீல்டு ட்ரை யூனிட் வெயிட், காமா டி அப்படிங்கிறது லேப் ட்ரை யூனிட் வெயிட் இன்ட்டு 100. இந்த ஃபார்முலா சொல்லலாமா? ரிலேட்டிவ் காம்பாக்சன் எப்படி டினோட் பண்ணுவாங்க? ஆர்சின்னு டினோட் பண்ணுவாங்க. ஃபீல்டு ட்ரை யூனிட் வெயிட் டிவைடட் பை லேப் ட்ரை யூனிட் வெயிட் இன்ட்டு 100. இன்னொரு டைம் ரிலேட்டிவ் காம்பாக்சன் ஆர்சி ஈக்குவல் டு ஃபீல்டு ட்ரை யூனிட் வெயிட் டிவைட் பை லேப் ட்ரை யூனிட் வெயிட் இன்ட்டு 100. ஓகேவா, செகண்ட் ஃபார்முலா அதே ரிலேட்டிவ் காம்பாக்சன் வாய்ட் ரேஷியோ வச்சு கொடுத்தாங்கன்னா என்ன அப்படிங்கிறது. ரிலேட்டிவ் கான்செப்ட் எப்படி டினோட் பண்ணுவாங்க? ஆர்சின்னு டினோட் பண்ணுவாங்க. 1 + E minimum divided by 1 + E into 100. 1 + E minimum divided by 1 + E into 100. E minimum அப்படின்னா மினிமம் வாய்ட் ரேஷியோ, ஈங்கிறது நேச்சுரல் வாய்ட் ரேஷியோ இன்ட்டு 100. இன்னொரு டைம் சொல்ல ரெண்டு ஃபார்முலா சேர்த்து சொல்லலாமா? யூனிட் வெயிட் ட்ரை யூனிட் வெயிட் கொடுத்து கேட்டாங்கன்னா ரிலேட்டிவ் காம்பாக்சன் ஆர்சி ஈக்குவல் டு ஃபீல்டு ட்ரை யூனிட் வெயிட் டிவைட் பை லேப் ட்ரை யூனிட் வெயிட் இன்ட்டு 100. அதே இது உங்களுக்கு வாய்ட் ரேஷியோ கொடுத்து கேட்டாங்கன்னா ஆர்சி ஈக்குவல் டு 1 + E minimum divided by 1 + E into 100. தேர்டு எம்பிரிக்கல் ஃபார்முலா. இதில் ரிலேட்டிவ் காம்பாக்சன் ஆர்சி இது ஃபார்முலா என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ஐடினா என்ன? ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆர் டென்சிட்டி இண்டெக்ஸ்னு பார்த்தோம். ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆர் டென்சிட்டி இண்டெக்ஸ் கொடுத்து உங்களுக்கு ரிலேட்டிவ் காம்பாக்சன் கேட்டிருந்தாங்க அப்படின்னா 80 + 0.2 இன்ட்டு ஐடி. 80 + 0.2 இன்ட்டு ஐடி. இது ஃபார் கிரானுலர் சாயில். அதுக்கடுத்து இந்த 5 ஃபார்முலாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் ஃபஸ்ட்டு ஃபார்முலா நெட் ப்ரெஷர் இன்டென்சிட்டி. நெட் ப்ரெஷர் இன்டென்சிட்டியை QN அப்படின்னு டினோட் பண்ணுவாங்க. என்னது? QN டினோட் பண்ணுவாங்க. அதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா கிராஸ் ப்ரெஷர் இன்டென்சிட்டி மைனஸ் யூனிட் வெயிட் ஆஃப் சாயில் இன்ட்டு டி. Q மைனஸ் காமா இன்ட்டு டி. Qங்கிறது கிராஸ் ப்ரெஷர் இன்டென்சிட்டி, காமா அப்படிங்கிறது யூனிட் வெயிட் ஆஃப் சாயில், டிங்கிறது டெப்த் ஆஃப் சாயில். இன்னொரு டைம் சொல்லிடலாமா? ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபார்முலா வந்து சொல்லிடலாம். நெட் ப்ரெஷர் இன்டென்சிட்டி QN. நெட் ப்ரெஷர் இன்டென்சிட்டினா Q, நெட் ப்ரெஷர் அப்படிங்கிறத என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, QN டினோட் பண்ணுவாங்க. ஃபார்முலா என்ன? Q மைனஸ் காமா டி. Q மைனஸ் காமா டி. Q அப்படிங்கிறது கிராஸ் ப்ரெஷர் இன்டென்சிட்டி, காமா அப்படிங்கிறது யூனிட் வெயிட் ஆஃப் சாயில், டிங்கிறது டெப்த் ஆஃப் சாயில். முடிஞ்சா? அடுத்து நெட் அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டி. நெட் அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டி அப்படின்னு சொன்னால் QNF டினோட் பண்ணுவாங்க. F அப்படிங்கிறது ஃபெயிலியர் கண்டிஷன், அதனால F டினோட் பண்ணுறாங்க. நெட் அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டி. நெட் அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டி QNF டினோட் பண்ணுவாங்க. QNF ஈக்குவல் டு QF மைனஸ் சிக்மா பார். QF மைனஸ் சிக்மா பார். QF அப்படிங்கிறது நெட் கிராஸ் ப்ரெஷர் பியரிங் கெப்பாசிட்டி. நெட் மீன்ஸ் QF அப்படிங்கிறது கிராஸ் பியரிங் கெப்பாசிட்டி. கிராஸ் பியரிங் கெப்பாசிட்டி. சிக்மா அப்படிங்கிறது எஃபெக்டிவ் ப்ரெஷர். இந்த சிக்மா தான் வந்து என்னது? காமா டின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. சிக்மா ஈக்குவல் டு காமா டி. அந்த காமா டி பதிலாக சிக்மா பார்னு போட்டுருவோம். சிக்மா பார் அப்படின்னா எஃபெக்டிவ் ப்ரெஷர்னு கொடுத்துருந்தாங்கன்னா சிம்பிள். முடிஞ்சா? செகண்ட் ஃபார்முலா சொல்லலாமா? நெட் அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டி எப்படி டினோட் பண்ணுவாங்க? QNF டினோட் பண்ணுவாங்க. அதோட ஃபார்முலா என்ன? QF மைனஸ் சிக்மா பார். QF அப்படிங்கிறது கிராஸ் பியரிங் கெப்பாசிட்டி மைனஸ் சிக்மா பார் அப்படிங்கிறது எஃபெக்டிவ் ப்ரெஷர். ஓகேவா, இந்த சிக்மா பார் தான் என்ன சொல்லுவாங்க? காமா டின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. இந்த ரெண்டு ஃபார்முலா ஓகேவா? அதுக்கடுத்து நெட் சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி. நெட்னால என்னது? QN. சேஃப் பியரிங்னா S, அவ்வளோதான். QNS ஈக்குவல் டு QNF டிவைட் பை ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. QNF டிவைட் பை ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. QNFனா என்ன பார்த்தோம்? நெட் அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டி டிவைட் பை ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. சிம்பிள். முடிஞ்சா? இந்த 3 ஃபார்முலா சொல்லலாமா? நெட் ப்ரெஷர் இன்டென்சிட்டி என்ன? QN. அது என்னென்னா கிராஸ் ப்ரெஷர் இன்டென்சிட்டி மைனஸ் காமா டி.
அவ்வளோதான். யூனிட் ஆஃப் சாயில் இன்ட்டு டெப்த் ஆஃப் சாயில். அடுத்து நெட் அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டினா QNF ஈக்குவல் டு QF மைனஸ் சிக்மா பார். QFனா கிராஸ் பியரிங் கெப்பாசிட்டி மைனஸ் சிக்மா பார் அப்படிங்கிறது எஃபெக்டிவ் ப்ரெஷர். அந்த சிக்மா பார் தான் என்னது காமா டின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. அடுத்து நெட் சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி QNS ஈக்குவல் டு நெட் அல்டிமேட் பியரிங் QNF டிவைடட் பை ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. சிம்பிள். அடுத்து ரெண்டு ஃபார்முலா ரெண்டுமே சேம் தான். இங்கே நெட் சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி பார்த்தோமா, இங்கே வெறும் சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி, அதனால் QSன்னு மென்ஷன் பண்ணுறோம். நெட் சேஃப் பியரிங் கெப்பாசிட்டினா QNSன்னு சொல்லுவோம், அதை சேஃப் பியரிங் கெப்பாசிட்டினா QS. ஓகேவா? QS ஈக்குவல் டு QNS ப்ளஸ் காமா டி. QNS ப்ளஸ் காமா டி. QNS அப்படின்னா நெட் சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி ப்ளஸ் காமா அப்படிங்கிறது யூனிட் ஆஃப் சாயில், டிங்கிறது டெப்த் ஆஃப் சாயில். சிம்பிள், முடிஞ்சு. அது ஓகேவா? அதே இது அடுத்த ஃபார்முலா என்னன்னா சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி QS ஈக்குவல் டு இந்த QNSக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம்? QNF டிவைட் பை ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி பார்த்தோமா, அதை இங்கே சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். சிம்பிள். QNF டிவைட் பை ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி ப்ளஸ் காமா இன்ட்டு டி. அவ்வளோதான். ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிடலாமா? ஜோ சிவில் ஃபார்முலா சீரிஸ் நம்ம 17ல் ஃபஸ்ட்டு ஃபார்முலா ரிலேட்டிவ் காம்பாக்ஷன் RC ஈக்குவல் டு ட்ரை யூனிட் வெயிட் கொடுத்தாங்கன்னா ஃபீல்டு ட்ரை யூனிட் வெயிட் டிவைட் பை லேப் ட்ரை யூனிட் வெயிட் 100. ஃபஸ்ட் ஃபார்முலா கிளியரா? அப்படியே சைட் பை சைடாக எழுதி பார்த்துருங்க. அதே வாய்ட் ரேஷியோ கொடுத்தாங்கன்னா ரிலேட்டிவ் காம்பாக்ஷன் ஈக்குவல் டு 1 + E மினிமம் டிவைட் பை 1 + E × 100. E மினிமம் அப்படிங்கிறது மினிமம் வாய்ட் ரேஷியோ, ஈங்கிறது நேச்சுரல் வாய்ட் ரேஷியோ. முடிஞ்சா? அதே இது ரிலேட்டிவ் காம்பாக்ஷன் ஐடினா என்ன? ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆர் டென்சிட்டி இண்டெக்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா RC ஈக்குவல் டு 80 + 0.2 × ID. முடிஞ்சா ஃபார் கிரானுலர் சாயில் அப்படின்ட்டு. அடுத்த ஃபார்முலா நெட் ப்ரெஷர் இன்டென்சிட்டி QN ஈக்குவல் டு Q மைனஸ் காமா இன்ட்டு டி. Qங்கிறது கிராஸ் ப்ரெஷர் இன்டென்சிட்டி, அதுக்கடுத்து காமா அப்படிங்கிறது யூனிட் ஆஃப் சாயில், டிங்கிறது டெப்த் ஆஃப் சாயில். அதுக்கடுத்து நெட் அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டி QNF. நெட் அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டி ஃபெயிலியர் கண்டிஷன் அப்படிங்கிறத QNF அப்படி மீன் பண்ணுவாங்க. ஈக்குவல் டு QF மைனஸ் சிக்மா பார். QF அப்படிங்கிறது கிராஸ் பியரிங் கெப்பாசிட்டி, அதுக்கு சிக்மா பார் அப்படிங்கிறது எஃபெக்டிவ் ப்ரெஷர். சிக்மா பார் என்னது? காமா இன்ட்டு டி. அவ்வளோதான், முடிஞ்சு. அடுத்து என்னது? நெட் சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி QNS. சேஃப்னா எஸ், நெட் சேஃப் பியரிங் NS அப்படின்னு சொல்லுவோம். இது ஈக்குவல் டு QNF டிவைட் பை ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. QNF அப்படிங்கிறது நெட் அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டி. சிம்பிள். அடுத்து 7, 8 ரெண்டுமே வந்து நெட் சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி QS. QS ஈக்குவல் டு QNF ப்ளஸ் காமா இன்ட்டு டி. QNF NS அப்படிங்கிறது நெட் சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி ப்ளஸ் காமா அப்படிங்கிறது யூனிட் ஆஃப் சாயில், டிங்கிறது டெப்த் ஆஃப் சாயில். ஃபைனல் ஃபார்முலா சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி QS ஈக்குவல் டு இங்கே QNSக்கு பதிலாக அந்த ஃபார்முலா அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுறோம். QNF டிவைட் பை ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி ப்ளஸ் காமா இன்ட்டு டி. முடிஞ்சா? இந்த ஃபார்முலா சீரிஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்து நம்புகிறேன். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்க கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஒரு 2 days கேப் இருந்துச்சு, கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்னால கேப் இருந்துச்சு. அந்த கேப் இல்லாது ரெகுலராக உங்களுக்கு போகும். 100 ஷீட்ஸும் வந்து கம்பல்சரி வந்து உங்களுக்கு எக்ஸாம் முன்னாடி முடிச்சு தருவேன். அது குறித்து ஒரி பண்ணவே தேவையில்ல. நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ், சார் உங்கள் ஃபார்முலா சீரிஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, ஒரு சூப்பராக கொண்டு போகிறீங்க, ஒன்ஸ் நம்ம பார்த்த உடனே அது எங்கள் மைண்டில் தெளிவாக இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுப்பா உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸுக்கு. நிறைய பேர் கால் பண்ணி எப்போ சார் நீங்கள் கண்டினியூ பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டீங்க. 2 days தான், ரொம்பலாம் கேப்லாம் விடலை. 2 நாள் வீக்கெண்டில் தான் கேப் விட்டுருந்தது. அதனால் ஒரி பண்ண தேவையில்ல, ரெகுலராக உங்கள் சீரியஸ் போகும். இது ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கேற்ற மாதிரி நெக்ஸ்ட்டு லைவ் டெஸ்ட் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஃபார்முலா சீரிஸ் முடிக்கிறோம், அது ரிலேட்டடான லைவ் டெஸ்டர்ஸ். அப்போ ரெண்டுமே கம்பைண்டாக பார்க்கும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இதை தாண்டி பார்த்தா போதும், இதை தாண்டி வேறு எதுவும் பார்க்க வேணாம். இதை மட்டும் அருள் சார் சொன்னார், இதை மட்டும் பார்த்தா போதும்னா தாராளமாக நீங்கள் இதை மட்டும் பார்த்தா போதும். இதை தாண்டி சிவில் இன்ஜினியரிங் ஃபார்முலான்னு சொல்லிட்டு பார்க்க வேண்டாம். இதுவே உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து சிலபஸ் கவர் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? இதே மாதிரி லைவ் டெஸ்ட் நம்ம அட்டன் பண்ணோம்னா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இதை தாண்டி வேறு என்ன பார்க்க போகிறீங்க? எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா இல்லையா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் மென்ஷன் பண்ணால் தான் வந்து அடுத்த ஷீட் நான் போடுவேன். நீங்கள் 17 ஷீட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் ஒரு பார்க்குறவங்க எல்லாருமே நீங்கள் கமெண்ட் மென்ஷன் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கடுத்து நான் மூவ் பண்ணுவேன். இல்லை அப்படின்னா நான் ஹோல்ட் பண்ணிவிடுவேன். நீங்கள் சொன்னால் தான் அடுத்து மூவ் பண்ண முடியும். நான் நீங்கள் பண்ணுறீங்களா பண்ணலையா, சும்மா ஜஸ்ட்டு பார்த்துட்டு ஸ்க்ரோல் ஆன் பண்ணிட்டு போகிறீங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியாதுல்ல. நீங்கள் கம்ப்ளீட்டர் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா 17 ஷீட் கம்ப்ளீட்டர் சார் நீங்கள் ஃபர்தராக நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அடுத்த ஃபார்முலா ஷீட் நானுமே ப்ரொவைட் பண்ணுவேன். இல்லை நீங்கள் ப்ரொவைட் போடல அப்படின்னா நான் சரி ஓகே நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இல்லை அது கண்டினியூ பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்கிப் பண்ணிவிடுவேன். ஓகேப்பா? ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க நம்புகிறேன். நிறைய பேர் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க கமெண்ட்டில், அதே மாதிரி எதுவும் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூப்பா, தேங்க்யூ ஸோ மச்.